ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். 26 தேதி சாயந்தரமே பார்த்தீங்கன்னா சதுர்த்தி ஆரம்பிக்குது. அப்போ அன்றைக்கே சரி விநாயகர் செஞ்சிடலான்ட்டு இது பண்ணேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட ஸ்டேஜ் செய்கிறதுக்காக ஒரு தீப்பெட்டியில் அது மேலே கவர் பண்ணுறதுக்காக இந்த கலர் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஒட்டிட்டேன் நான். இப்போ அடுத்தது சந்தனம் அப்புறம் மஞ்சள், இந்த 2 அது கூடவே ரோஸ் வாட்டரோட கலந்து இதை மிக்ஸ் பண்ணி வேறு எதுவுமே நான் மைதாவோ கோதுமை அதெல்லாம் எதுவுமே கலக்காமலே மஞ்சள் இந்த பிள்ளையாரை ஒன்று ஒன்று செஞ்சேன். இதோட மேக்கிங் வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். லிங்க் வேணால் ரிலேட்டட் வீடியோவோடு நான் சேர்த்து போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ மனசில் நம்ம நிறைய ஸ்லோகம்லாம் சொல்லிக்கிட்டே தான் இந்த விநாயகரை பிடித்தேன். அப்போ தான் நம்ம மைண்டில் என்ன இருக்குதோ அது அழகாக வரும். அந்த மாதிரி அழகாக இப்போ வச்சுட்டு கூட ஒரு எலியும் அழகாக செஞ்சு வச்சுட்டு இதுக்கு பூ வைக்கலான்ட்டு பார்த்தாக்க பக்கத்தில் எப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்தால் தானே அழகாக இருக்கும்னுட்டு டக்குன்னு தோணுது தான். உடனே அந்த ரவுண்டு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கும் இதே மாதிரி ஒரு பேப்பரை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு டபுள் டேப்பை பேஸ்ட் இது இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அதை பின்னாடி பேக்ரவுண்டுக்கும் அந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். ஸோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்த மாதிரி இருந்தது ஒரு ஸ்டேஜு. இது கூடவே பார்த்திங்கன்னா பூ ஒரு வாரத்துக்கு முன்னாடி செடியெலாம் வாங்கி கரெக்டாக இப்போ விநாயகர் சதுர்த்திக்காகவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அங்கே நம்ம இதில் எல்லா பூவெல்லாம் பறிச்சுட்டு நம்ம இந்த மஞ்சளுக்கும் மெரூன் கலருக்கும் கான்ட்ராஸ்ட் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பூவை பறித்து அதில் சைடில் எல்லாமே அந்த டபுள் டேப் மாதிரி ஒட்டிட்டு அதில் இந்த பூவை ஸ்டிக் பண்ணாக்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பேக்ரவுண்ட் இது. நான் யூடியூப்பில் மங்கையர்கரசின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏதாவது நாளும் கிழமைனாக்க எந்த டைமில் படைக்கணும் போகணுன்னுட்டு. அவங்க 26ஆம் தேதியே சாயந்தரம் சதுர்த்தி ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் விநாயகரை இது பண்ணலாம், வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே நான் மஞ்சள் பிள்ளையார் நான் அன்றைக்கே செஞ்சுட்டு 27ஆம் தேதி காலையில் பிறக்கிறது தான் உண்மையான சதுர்த்தின்னாங்க. ஸோ காலையிலே ஃபஸ்ட்டு சுண்டலை குக்கரில் போட்டுட்டு அது கூடவே பாசிப்பருப்பையும் போட்டுட்டேன். ஸோ கொழுக்கட்டைக்காக. ஸோ 2 in 1 வேலை எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சைடில் பாயாசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு இதில் சுண்டல் 2 வகையான சுண்டலாக பண்ணிட்டேன். எல்லாத்தையும் மொத்தமாக வெங்காயம் தக்காளின்ற பாருங்க, கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா தேங்காய் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு எல்லா சுண்டலையும் அதில் போட்டு பெரட்டிட்டு ஒரு பாதியை மட்டும் எடுத்துகிட்டு மீதி பாதியில் காரத்தூள் மாதிரி போட்டு செஞ்சேன். ஸோ 2 டைப்பு இதுலேயும் சுண்டல்லையும் செஞ்சு வச்சுட்டேன். பாயாசம் ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ஒரே இதில் தாளித்து கொட்டிட்டு 2 வகையாக நான் பிரிச்சுக்கிட்டேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எதுவுமே உப்பு இதெல்லாம் பார்க்கறது தானே, இதை செய்கிறது தானே, சாமிக்கு படைக்கிறது தானே. ஆனால் சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு இது காரப்பொடி, இன்னொன்று வெறும் வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டது. பாயசமும் ரெடியாக இருக்குது. பாயாசம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி சேமியா போட்ட பாயாசம் தான். இதில் ஒரு சின்ன ஃப்ளேவருக்கு மட்டும் டிஃபர் பண்ணேன். என்னென்னா ஆல்மண்டு எசன்ஸ் வாங்கியிருந்தேன், அது மட்டும் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு 2 ட்ராப்ஸ் போட்டாலே போதும், அதோடய எசன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அடுத்து என்ன செய்ய ஆரம்பித்தேன்னா கொழுக்கட்டை பூரணத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெய்யை விட்டுட்டு மொத்தமாக தேங்காவையும் நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதையும் வேரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டுக்காக 2ஆக பிரிச்சுட்டேன். ஒன்று பிடி கொழுக்கட்டைக்கும் ஒன்று பூரண கொழுக்கட்டைக்கும்.
புடி கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா, இதிலே ஒரு பாதியா பிரிச்சதுக்கு அப்புறமேட்டா மீதி இருக்கிற அந்த தேங்காய், நாட்டு சர்க்கரை கூட பாசிப்பருப்பு வேக வச்சோம் இல்லையா? அதையும் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அரிசி மாவு இதோட ஆட் பண்ணிட்டேன். அரிசி மாவுல ஆல்ரெடி நான் வந்து உப்பும் சேர்த்துட்டேன். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணும்போது நெய்யும் இதோட சேர்த்துக்கிட்டா நல்லா சாஃப்ட்டா வரும். இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி விட்டு பாருங்க. தண்ணி விட்ட அந்த மாதிரி விடும்போது இன்னும் ஈஸியா இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து தீனி கொழுக்கட்டை செய்யறதுக்கு அரிசி மாவு இருக்கு இல்லையா? அதிலேயே கொஞ்சமா உப்பும், நெய்யும் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா சுட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி, இந்த சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பாத்திரத்தில ஒட்டாத அளவுக்கு பெசஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஷேப்புக்கு வேணாலும் அவ்வளோ அழகா சாஃப்ட்டா பண்ணிக்கலாம். நடுவுல நடுவுல நெய்ய நம்ப கையில தடவிட்டு, இந்த மாதிரி மழ மழன்னு இருக்கணும். மேல பார்த்தீங்கன்னா, என்கிட்ட அச்சுலாம் கிடையாது. ஸோ, அதனால நான் ஸ்பூன் பின்னாடி இருக்கு இல்லையா? அத வச்சுக்கிட்டே இந்த மாரி கோடு மாரி கிழிச்சுக்கிட்டேன். அச்சுல எடுத்த மாதிரியே வந்து ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் இருந்துச்சு. இந்த சோமாசா டைப்பு, அதுக்கப்புறம் உருண்டை, மேலே மோதகம் அந்த கொம்பு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த டைப்பு, நார்மல் உருண்டை, இந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப்பாக மாற்றி மாற்றி செஞ்சேன். ஸோ இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கிறது. ஊற வச்சு அதனால வந்து வடைக்கு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அரைக்கும்போது மிக்சியில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நிறைய பேர் கட் பண்ணி போடுவாங்க. நான் நாக்கில் படாமல் இருக்கிறதுக்காக அரைச்சிடுவேன் அதையும் சேர்த்து. அதை போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஸ்பூன் கணக்கில் தான் தண்ணி விடணும். அது போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவும் கூடவே வந்து கடலை மாவும் போடுறாங்க. அதாவது கடலை மாவு 1 ஸ்பூனு, அதே அரிசி மாவு எவ்வளோ போடுவீங்களோ அதே அளவுக்கு கடலை மாவு போட்டு நீங்கள் இந்த தடவை நான் அதை சேர்த்தேன். எண்ணெய் அவ்வளோவா குடிக்கவே இல்லை. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மித்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு சூப்பரான கிறிஸ்பியான வடை ரெடியாக இருந்துச்சு. இதை சைட் பை பை எல்லாம் பண்ணும்போது சாமிக்கு எல்லாமே பூ போட்டு எல்லாம் வச்சுட்டு திரியெல்லாம் போட்டு ரெடியாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சாமி மனசுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ நீங்களும் இதை மாதிரி தான் சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கும்பிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் நினச்ச மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு மேடை அலங்காரம் அழகாக பண்ணிவிட்டு அதில் பூ டெக்கரேஷன் வச்சு என் கையாலே வந்து சந்தனத்தாலே வந்து பிள்ளையாரையும் பிடிச்சிட்டு, அப்புறம் எனக்கு நான் எதெல்லாம் வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் கரெக்டாக முக்கியமாக செஞ்சிடணுன்னுட்டு இது எல்லாமே நானே பண்ணேன். சுண்டல் 2 வகையான சுண்டல், கொழுக்கட்டையும் 2 வகையான கொழுக்கட்டை, அப்புறம் வடை, பாயாசம் எல்லாம் வச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுற வரைக்கும் பாய். தேங்க்யூ.